கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருவண்ணாமலையில் பணம் கேட்டு மிரட்டிய போலி IAS அதிகாரி கைது செய்யப்பட்டு இருக்கிறார். சைரன் வைத்த கார் டிப்டாப் உடை என பந்தாவாக வலம் வந்தவர் சிக்கியது எப்படி? அரசு முத்திரையுடன் கூடிய காரில் நிற்கும் இவர் ஒரு போலி IAS அதிகாரி. முதன்மை செயலாளர், கலெக்டர், RDO, நிருபர் என பல வேஷங்கள் போட்டவர். போலீசில் சிக்கியதன் பின்னணி என்ன? திருவண்ணாமலை வேங்கிக்கால் தென்றல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன். இவரது மனைவி சரிதா சென்னை மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு சவுந்தரராஜனை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தான் ஒரு IAS அதிகாரி என்றும் சென்னையில் பணியாற்றும் உங்கள் மனைவிக்கு திருவண்ணாமலைக்கு இடமாறுதல் பெற்றுத் தருகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே முன்னுரிமை அடிப்படையில் சரிதா திருவண்ணாமலைக்கு இடமாறுதல் பெற்று வந்துவிட்டார். இந்நிலையில் திருவண்ணாமலை கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை சென்றுள்ளார் சவுந்தரராஜன். அப்போது IAS அதிகாரி என்று செல்போனில் பேசிய நபர் சவுந்தரராஜனை வழிமறித்து உன் மனைவிக்கு இடமாறுதல் பெற்று தந்தது நான் தான், தனக்கு இப்போதே பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்க சவுந்தரராஜன் மறுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் சவுந்தரராஜனை தாக்கியிருக்கிறார். சவுந்தரராஜன் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் போலீசார். தாக்குதலில் ஈடுபட்ட அந்த நபரை திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரித்தனர். இதில் பிடிபட்டவர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பது தெரிய வந்தது. தன்னை IAS அதிகாரி போல காட்டிக்கொண்டு சென்னை, கேரளா உட்பட பல இடங்களில் மோசடி செய்துள்ளார் சுபாஷ். IAS அதிகாரி என பலரை ஏமாற்றி பணம் பறித்தும் வந்துள்ளார். சென்னை, மதுரவாயல், சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பல காவல் நிலையங்களில் சுபாஷ் மீது பண மோசடி வழக்குகள் உள்ளன. டிப்டாப் உடை, சைரன் மற்றும் அரசு முத்திரை பதித்த கார் என பந்தாவாக வலம் வந்ததால் பலரும் இவரை IAS அதிகாரி என்றே நம்பிவிட்டனர். அவரிடமிருந்து IAS அதிகாரி என்று தயாரிக்கப்பட்ட 3 போலி அடையாள அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் முதன்மை செயலாளர், RDO, சுகாதார அலுவலர், நிருபர் என போலி அடையாள அட்டைகளும் அவரிடம் இருந்தன. 2 ஓட்டுநர் உரிமங்கள், 4 ஆதார் அடையாள அட்டைகள், 2 பான் கார்டுகள் போன்றவற்றையும் சுபாஷிடமிருந்து பறிமுதல் செய்தனர். சுபாஷை திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.